இன்றைக்கி நைட் சாப்பிட உருளைக்கிழங்கு குருமாவும் இட்லியும். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 4, கொத்தமல்லி கொஞ்சம், கூடவே சீரகம், கொஞ்சம் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கசகசா, 2 கிராம்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஏலக்காய். நம்ம முந்திரி சேர்த்துறலாம், சேர்த்திக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம், நம்ம இஷ்டம் தான். அது ஸ்கிப் பண்ணுறேன்னா பண்ணிக்கங்க. பச்சை மிளகாய் இல்லாட்டி வர மிளகாய் எது இருந்தாலும் சரி, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த பக்கம் ஆயில் விட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளியை வணக்கி விட்டுடலாம். கூட அது வணங்கணுன்னே அரைச்சி வச்ச பேஸ்ட் உள்ள ஊற்றி அது இந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். உங்களுக்கு வறுகடலை வேணுன்னா போடுறேன்னா போட்டுக்கலாம், குருமா அதிகமாக வேணுன்னா, இல்லாட்டி தேவையில்லை. இப்போ இந்த பக்கம் இட்லி ஊற்றி வைக்கிறேன். உங்களுக்கு குருமா அதிகமாக தேவைப்பட்டால் பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம், இல்லாட்டி பொட்டுக்கடலை தேவைப்படாது. நான் அளவாக செய்கிறேன், அதனால் பொட்டுக்கடலை யூஸ் பண்ணல. இட்லி ஊற்றி வச்சு மூடி வச்சுட்டு உருளைக்கிழங்கு உரிச்சிக்கலாம். அதுக்குள்ளே வீட்டில் என்ன இருக்குதோ இல்லை இட்லி மாவு ரெடியாக இருந்தால் தான் நைட்டு வெளியில் போயிட்டு வந்தாலும் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி என்னடா செய்கிறதுங்கிற மாதிரி தோணும். உருளைக்கிழங்கு உரிச்சாச்சுங்க. ஒன்று கையிலேயே பிசைஞ்சு போடுங்க, இல்லாட்டி கட் பண்ணி போட்டுக்குங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்தோடனேயுமே போட்டதுக்கு முன்னாடி இன்னொரு கொதி வந்தால் மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ஆள் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட் சாப்பிட்றதுக்கு சுட சுட இட்லி, சுட சுட குருமா ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.